இன்றைக்கி குடமிளகா சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன அரைக்கணும் பார்த்தீங்கன்னா, பூண்டும் காஞ்ச மிளகாவும் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 5-6 காஞ்ச மிளகா. பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு கிளாஸ் வந்து வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணி இருக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேறு வேறையாக வடித்து வச்சுங்க, ஆற வச்சுங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு. இப்போ வந்து ஒரு கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 3 வந்து கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 3, தக்காளி ஒரு 4. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வந்து சேர்ந்துடுச்சு. இப்போ வந்துட்டு குடமிளகா போட்டுக்கலாம். பாருங்கள், குடமிளகா போட்டாச்சு. ஏன்னா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்சம் குக் பண்ணலாம். ஒரு பாதி வெக்காடு வேகட்டும். இப்போ பாருங்கள், குடமிளகா வந்துட்டு இப்போ வந்துடுச்சு. இப்போ வந்து ரைஸை வந்து இதில் போட்டுக்கலாம். ரைஸ் பாருங்கள், தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரைஸை வந்து போட்டுக்கலாம். மொத்தத்தையும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து கிளறி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிங்க, பூண்டியும் காஞ்ச மிளகாவையும். இப்போ வந்து இதை வந்து சாதத்தில் கலந்துக்கலாம். இப்போ வந்து மசாலா போட்டாச்சு. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், குடமிளகா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? நல்லா வந்து கிளறி விட்டுங்க. அவ்வளோதான். கொத்தமல்லி தழை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை நான் வந்து போடலை. பாருங்கள், சுட சுட குடமிளகா சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதை வந்து ரொம்ப வந்து டைம் இல்லை அப்படின்ற நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.